மைல் தூரங்கள் கடந்து ஆஸ்பத்திரிகளுக்கு வருகை தந்திருந்த நிலையில் அங்கு சிகிச்சை நடவடிக்கைகள் இடம்பெறாததால் பெரும் ஏமாற்றங்களை நோயாளர்கள் சந்திக்க நேர்ந்தது. சுகாதாரத்துறையினர் தமக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து அடிக்கடி வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதால் நோயாளர்களை அசௌகரியங்களை எதிர்நோக்க நேர்ந்துள்ளதாக மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த நோயாளிகள் விசனம் தெரிவித்திருக்கின்றனர். இடமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் தன்னிச்சையான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதற்கு எதிராகவே தாம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் பிரசாத் கொலும்பகே தெரிவித்திருக்கிறார். எவ்வாறெனினும் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்படுமானால் நோயாளர்கள் இதனை விட மேலும் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற வகையில்தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. சுகாதார அமைச்சரினுடைய தன்னிச்சையான தீர்மானங்களை எதிர்த்துதான் நாங்கள் இந்த போராட்டங்களை மேற்கொள்கிறோம் என்ற வகையில் தினகரன் பத்திரிகை அதற்கான காரணங்களை கூறியிருந்தாலும் கூட வீரகேசரி பத்திரிகை அல்லது தமிழன் பத்திரிகை வேறொரு காரணத்தை இவ்வாறு கூறுகிறது. அதனையும் நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று 5 மாவட்டங்களில் ஆரம்பித்த வேலை நிறுத்தம் இன்று நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகிறது. மன்னார், திருகோணமலை, ரத்தினபுரி, நுவரெலியா மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் மேற்படி சங்கத்தினர் நேற்று வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பித்திருந்தனர். இதனை அடுத்து இன்று காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் வேலை நிறுத்த போராட்டத்தில் டாக்டர்கள் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் சுகாதார அமைச்சினால் 500 வைத்தியர்களுக்கான நியமன பட்டியல் வெளியிடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேறு பல கோரிக்கைகளை முன்வைத்தும் இவ்வாறு வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகை அதற்கு காரணங்களை சொல்கிறது. என் வீட்டுக்குள்ள வரணும்னா என் அனுமதி கேட்டுதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி 500 வைத்தியர்களுக்கு அவர்களிடம் கேட்காமல் நியமன பட்டியல் எப்படி வழங்கப்பட்டது என்பதை கேள்விக்கு உட்படுத்திதான் வைத்தியர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்ற வைத்தியர்களினுடைய தனிப்பட்ட கிளினிக் செயற்பாடுகள், டிஸ்பென்சரி செயற்பாடுகள் இன்றைய தினம் முடங்கி இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். இன்றைய தினம் அரசாங்க வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்கின்றவர்கள் எல்லோரும் தனியார் வைத்தியசாலைகளிலே ரூபா நோட்டுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று டிஸ்பென்சரிகள் எப்படியுமே திறந்திருக்கும். நோயாளர்கள் பணம் படைத்தவர்கள் அதிலே சென்று தங்களுடைய நோய்க்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்வார்கள் அல்லது மருந்துகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அன்றைய தினம் உழைத்து அதனை சாப்பிடுகின்ற மக்கள் இன்றைய தினம் வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுதுதான் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்கு சென்றாலும் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது இலவச சுகாதாரத்துறை இப்பொழுது இயங்கி வருகின்ற நிலையிலும் அதிலும் பாதிக்கப்படுவது இந்த நடுத்தர அல்லது கீழ்த்தர சாதாரண மக்கள் என்பதுதான் இங்கே வேதனையான விடயமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பான அறிக்கை நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, எரிவாயு வெடிப்பை ஆராய்ந்த குழு ஜனாதிபதியிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் சொல்கிறது, எரிவாயு வெடிப்பு சம்பவங்களில் 7 உயிரிழப்புகள் பதிவு, 16 பேருக்கு காயம், ஜனாதிபதி செயலணி விவரங்கள் அடங்கிய அறிக்கை கையளிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் 2021ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக எரிவாயு வெடிப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினரும் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபருமான தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள். அத்துடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 847 சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் 52 சமையல் எரிவாயு குழாய்கள் சேதமடைந்துள்ளதுடன் 299 எரிவாயு கசிவு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் 477 எரிவாயு அடுப்புகள் சேதமடைந்துள்ளதாகவும் பதிவாகியுள்ளதாக பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு ஏற்பட்ட வெடிப்பு சம்பவங்களில் 797 லிட்ரோ எரிவாயு நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு சிலிண்டர்களின் ஊடாக ஏற்பட்ட சேதங்கள் எனவும், எஞ்சிய 50 சம்பவங்களும் லாஃப் நிறுவனத்திற்கு சொந்தமான சிலிண்டர்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு ஏற்பட்ட வெடிப்பு சம்பவங்களில் 16 பேர் காயமடைந்துள்ளதுடன் 18 சம்பவங்களில் சொத்துக்களும் சேதம் ஏற்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் கடந்த நவம்பர் மாதம் வரை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் 28 லட்சம் சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகித்துள்ளதுடன் அவற்றில் 797 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.
மேலும் இந்த காலப்பகுதியில் லாஃப் நிறுவனம் 2,80,000 சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகித்துள்ளதுடன் அவற்றில் 50 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தரமான எரிவாயு சிலிண்டர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தினால் சிலிண்டர்களில் சிவப்பு நிறத்திலான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டதன் பின்னரான காலத்தில் 12 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்திருக்கின்ற தகவல்கள் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகை சொல்கிறது, கேஸ் நவ் துணின் திகக்கட்ட குடபான் அவசர எக்கட்ட ந பிரமித்திய ஹதாகத்துத் ஏகட்டத் இடை என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகை சொல்கிறது. அதே பத்திரிகை அதனுடைய கீழ்ப்பக்க செய்தியாக சொல்கிறது, கேஸ் பிபிரிம் தவத்திஸ்துனாக் வெடிம பஸ்னாஹிரிம் பிட ஒக்கும அட்டசிய ஹத்தலிஸ் அட்டக் என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாயினும் எரிவாயு அடங்கிய 3 கப்பல்கள் இலங்கை வருகை தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் ஜயந்தடி சில்வா தெரிவிப்பு என்ற வகையில் தான் தகவல்கள். அந்த 3 கப்பல்களிலே 2 கப்பல்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் லங்காதீப பத்திரிகை சொல்கிறது. அடுத்த கப்பலில் இருக்கின்ற கேஸ் தரத்திலே குறைந்தது, அதனுடைய வாயுக்கள் தொடர்பான பரிசோதனையில் தோல்வியுற்றிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறாயினும் அந்த கப்பல்கள் தொடர்பான செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், எரிவாயு அடங்கிய 3 கப்பல்கள் இலங்கைக்குள் வந்துள்ளன. இவற்றில் தரம் என்ன என்பது குறித்து நாங்கள் ஆய்வு செய்ததில் 2 கப்பலில் தரம் சரியாக இருப்பதால் அதனை மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் ஜயந்தடி செல்வா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். எரிவாயு அடங்கிய 3 கப்பல்கள் இலங்கைக்குள் வந்துள்ளன. இவற்றில் உள்ள தரம் என்ன என்பது குறித்து நாங்கள் ஆய்வு செய்தோம். அதன்படி எந்த ஒரு கப்பலிலும் புரோபைன் 30% அதிகமாக இருக்கவில்லை. ஆகவே வந்துள்ள கப்பலில் புரோபைன் மற்றும் பியூட்டேக் ஆகியவற்றின் தரத்தில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. எனினும் ஈத்தைன் தரம் தொடர்பாக ஆய்வு செய்யும் போது 2 கப்பல்களில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஒரு கப்பலின் தரத்தில் பிரச்சனை உள்ளது. இதனால் 2 கப்பலில் உள்ள எரிவாயுவை மக்களுக்கு விநியோகம் செய்ய லிட்ரோ நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு கப்பலில் உள்ள எரிவாயு எங்களுடைய தரத்திற்கு வரும் வரை அந்த கப்பலில் உள்ள எரிவாயுவை மக்களுக்கு விநியோகிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தினகரன் பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண சொல்கின்ற கருத்து இவ்வாறு வழங்கப்படுகின்றது. நீதிமன்றத்தின் நியதிகளுக்கு இணங்கவே கேஸ் விநியோகம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள பணிப்புரைக்கமைய மட்டுமே சமையல் எரிவாயு விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தின் குறித்த உத்தரவை செயற்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட கேஸ் நிறுவனங்கள் கடமைப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தர நிர்ணய நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களை மட்டுமே விற்பனைக்கு விநியோகிக்க முடியும் என நீதிமன்றமானது நாட்டின் பிரதான சமையல் எரிவாயு நிறுவனங்களான லிட்ரோ மற்றும் லாஃப் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதற்கிணங்க நீதிமன்ற உத்தரவுகளை மட்டுமே சமையல் எரிவாயு விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் தொடர்ச்சியாக இந்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. தரத்தினை விநியோகித்து அந்த கேஸ் உள்ளகத்திலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்ற ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. சிவப்பு நிறத்திலான சீல் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் நடைபெற்ற பின்னரும் கூட 12 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகத்தான் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே இடம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் அந்த வெடித்த கேஸ் சிலிண்டர்கள் அல்லது வெடித்த கேஸ் வெடிப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியிலே அந்த வெடித்த கேஸ் சம்பவங்களிலே அந்த கேஸ் சிலிண்டர்களுக்குள்ளே இருக்கின்ற கலவைகளின் தரம் தொடர்பான பிரச்சினைகள் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் ஒருவருக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் அடிப்படையில்
காப்புறுதிகள் வழங்கப்படும் என்ற வகையிலே லிட்ரோ கேஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் தெரிவித்த கருத்துக்களும் நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருந்தன. நேற்றைய தினம் மாலை வேளையிலே அது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. எவ்வாறாயினும் இந்த வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான குரல்கள் எழுப்பப்படுகின்றன, தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் எப்பொழுது இந்த வெடிப்பு சம்பவங்கள் நிறைவுக்கு வரப்போகிறது என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் இந்த கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் ஒரு பக்கம் பதிவாகி வருகின்ற நிலையில் பெட்ரோல் தொடர்பான விவகாரங்கள், டீசல் தொடர்பான விவகாரங்கள், அதே போன்று டாலர் தொடர்பான விவகாரங்கள் என பல விவகாரங்கள் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான ஒரு தகவலை பேசுவதற்கு முன்னர் தமிழன் பத்திரிகை சொல்கிறது, 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்காக சீனாவை பகைப்பது நல்லதல்ல. அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலே முன்பக்கத்திலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. அதை இரண்டாவது பக்கத்தின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது சீனாவிடம் இருந்து 1.6 பில்லியன் டாலர் கடன் அமைச்சர் விமல் வீரவங்ச தகவல் என்ற வகையிலும் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எதேவாறாயினும் இதனை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், சீன உரக்கப்பலுக்கு நட்டையீடு வழங்கப்பட்டு விட்டால் நாட்டுக்கு பாரிய இழப்பு ஏற்படும் என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். சீன உரக்கப்பலுக்கு நட்டையீடு வழங்கப்படாவிட்டால் நாட்டுக்கு பாரிய இழப்பு நேரிடும் என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் சீனா போன்ற சக்தி வாய்ந்த நாட்டை புண்படுத்துவது நல்லதல்ல என்ற வகையில் தான் அந்த தகவல்களை வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும், உரக்கப்பல்கள் தொடர்பான விவகாரங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தன. உரக்கப்பல்கள் தொடர்பான விவகாரங்கள் பேசப்பட்டிருந்த பின்னணியில் உரத்தை கொள்வனவு செய்வதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வங்கியிலே அதற்காக செலுத்த வேண்டிய பணத்துக்காக வேண்டி எல்சி அனுமதி பெறப்பட்டிருந்தது. அது நிறைவு செய்யப்பட்டிருந்தது. அவ்வாறான பின்னணியில் அந்த தரம் தொடர்பான பிரச்சனைகள் உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த உரத்தினை மீள பெற்றுக்கொள்ள முடியாது அல்லது உரத்தினை தரையிறக்க முடியாது என்ற வகையில் இலங்கை அறிவித்திருந்தது. ஆனால் அது தொடர்பான விவகாரங்களை அல்லது அது தொடர்பான பண விவகாரங்களை மேற்கொண்ட முக்கியமாக பண விவகாரங்களை மேற்கொண்ட மக்கள் வங்கி அல்லது இலங்கையினுடைய மக்கள் வங்கியை சீனா கருப்பு பட்டியலிலே சேர்த்திருந்தது. அவ்வாறான பின்னணியில் தான் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சொல்கின்ற கருத்து இவ்வாறு அமைகிறது. 6 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்காக மற்றொரு நாட்டை புண்படுத்துவதை விட கடன் கடிதத்தில் விதிமுறைகளின்படி சட்டப்பூர்வமாக சிக்கல்களை தீர்க்க முயற்சிக்க வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளை நாடுகள் இணக்கமான முறையில் தீர்க்க வேண்டும். இலங்கைக்கு தேவை இருந்த போது சீனா 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதியளித்தது. யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் ஒப்பந்தத்தினால் நாட்டுக்கு எவ்வித நட்டமும் ஏற்படாது. இந்த ஒப்பந்தம் நாட்டின் மின்சார கட்டணத்தை குறைக்க வழிவகுக்கும். ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை 30 முதல் 50% வரை குறையும். தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையில் அதிகளவு மின்சார கட்டணம் இருக்கிறது. இது குறைக்கப்பட வேண்டும். கட்டண குறைப்பை யார் விரும்ப மாட்டார்கள்? யுகதனவி ஒப்பந்தம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட அறிக்கைகள் பொய்யானவை என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அதனுடைய விரிவான செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்காக சீனாவை பகைப்பது நல்லதல்ல. உண்மையில் பகைப்பது நல்லதல்ல என்ற விடயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். அவருடைய பணத்தை அவர் கொடுக்கிறார் என்றால் இதனை எந்தவித நிபந்தனைகளும் இன்றி பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள. ஆனால் பொதுமக்களினுடைய வரி பணத்தை இறுதியாக உரமும் இல்லை, உரத்துக்கான பணமும் இல்லை என்ற வகையிலே பணத்தை கொடுக்கின்ற பொழுது எப்படி பொதுமக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எவ்வாறாயினும் சீனாவுக்கு 6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கையில் இருந்து செல்கின்ற பொழுது சீனா 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கப் போவதாகத்தான் அமைச்சர் விமல் வீரவங்ச சொல்கின்ற கருத்து இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. எதிர்வரும் சில தினங்களில் சீன அரசிடம் இருந்து 1.6 பில்லியன் டாலர் கடன் தொகை இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய இந்த தொகையினூடாக இலங்கை ஜனவரி மாதம் செலுத்த வேண்டிய கடன் தவணையை செலுத்தக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அமைச்சர் விமல் வீரவங்சவினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எதேவாறாயினும் நேற்றைய டெய்லி சிலோன் எங்களுடைய இணையதள பகுதியில் நாங்கள் உங்களுக்காக ஒரு செய்தியை வழங்கியிருந்தோம். நாட்டுக்குள்ளே பெட்ரோல் அல்லது டீசலினுடைய தட்டுப்பாடு நிலவலாம் என்ற வகையில் கருத்துக்கள் நிலவி வருகின்ற நிலையில் அது தொடர்பான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் பிரதான இடம் பிடித்திருந்தன. எனவே எங்களுடைய எரிசக்தி அமைச்சர் உதய பிரபாத் கம்மம்பில நேற்றைய தினம் நைஜீரியாவினுடைய
உயர்ஸ்தானிகரை சந்தித்து நீண்ட கால கடன் திட்டத்தின் அடிப்படையிலே கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான தகவல்கள் எங்களுடைய டெய்லி சிலோன் இணையதளத்திலே வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்திகள் உட்பட நாட்டின் முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி www.dailyceylon.lk என்ற எங்களுடைய இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். எவ்வாறாயினும் சாதகமான பதில்கள் நைஜீரியாவினுடைய உயர்ஸ்தானிகர் அகமதிடம் இருந்து கிடைத்ததா என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது தொடர்பான பச்சை கொடி காட்டப்படவில்லை. எவ்வாறாயினும் இணையதளத்தினுடைய தகவல்களின் அடிப்படையிலே பெட்ரோலை பெற்றுக்கொள்வ அல்லது கச்சா எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, எரிபொருள் விலையை உடன் அதிகரியுங்கள், மத்திய வங்கி ஆளுநர் நிதியமைச்சருக்கு கடிதம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த தகவல்களை வழங்குகிறது. நாட்டில் டாலர் பற்றாக்குறை காணப்படுவதன் காரணமாக எரிபொருள் கொள்வனவு செய்வதில் சிக்கல் காணப்படுவதால் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் 35 ரூபாய் வரைக்கும் எரிபொருளினுடைய, அதுவும் பெட்ரோலினுடைய விலை, அதே போன்று டீசலினுடைய விலை, அதே போன்று மண்ணெண்ணெயினுடைய விலையை அதிகரிக்க நேரிடும் என்ற வகையில், அதிகரிக்க வேண்டும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது, எரிபொருள் விலையை உடன் அதிகரியுங்கள், மத்திய வங்கி ஆளுநர் நிதியமைச்சருக்கு கடிதம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, டாலரை வழங்காவிட்டால் விமான எரிபொருள் இல்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. விமானங்களுக்கான எரிபொருளை விநியோகிப்பதற்கு தேவையான டாலரை வழங்குமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திடம் கோரப்பட்டுள்ளது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் மேலும் 330 மில்லியன் டாலரை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு செலுத்த வேண்டியுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து உத்தியோகபூர்வமாக விமான சேவை நிறுவனத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. டாலரை வழங்காவிட்டால் விமான எரிபொருள் இல்லை, 330 மில்லியன் டாலரை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளதாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. உள்நாட்டினுடைய நிறுவனங்களுக்கு கடன் தொகையை செலுத்த வேண்டி இருக்கின்ற பின்னணியில் ஒரு பக்கம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் உலகத்தினுடைய முக்கியமான ஒரு நிறுவன சேவையாக தங்களுடைய சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் 337 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெட்ரோல் கூட்டுத்தாபனத்துக்கு கடனாக வழங்க இருக்கிறது. அதனை வழங்கினால்தான் எரிபொருளை நாங்கள் விநியோகிப்போம் என்று அமைச்சு தெரிவித்திருக்கின்ற தகவல்கள் இன்றைய தினம் தமிழின் பத்திரிகையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாயினும் ஒரு பக்கம் நாட்டுக்குள்ளே டாலர் பிரச்சினை, மற்றொரு பக்கம் இறக்குமதி செய்வதற்கான டாலர் தட்டுப்பாடு, இவ்வாறான பிரச்சினைகளின் பின்னணியில் தான் பெட்ரோலினுடைய விலை, டீசலினுடைய விலை, மண்ணெண்ணெயினுடைய விலை அனைத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலே ஒரு பணத்தாளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 10,000 ரூபாய் நோட்டை இப்பொழுது அச்சிடப் போகிறார்கள் இலங்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை காரணமாக என்ற வகையிலே பல சமூக வலைதளங்களிலே வைரலான போட்டோக்கள் பகிரப்பட்டிருந்தன. அது தொடர்பான முக்கியமான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. 5,000 ரூபாய் தாள் அல்லது 5,000 ரூபாய் பணம் வந்தவுடன் கூட அது தொடர்பாக பிரதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. சமூக வலைதளங்களிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. எவ்வாறாயினும் 10,000 ரூபாய் நோட்டு வந்தால் அல்லது 10,000 ரூபாய் தாள் வருமாக இருந்தால் என்ன நடக்கும்? வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, ரூபாய் 10,000 தாள் அச்சிடப்படவில்லை, மத்திய வங்கி ஆளுநர். தினகரன் பத்திரிகை சொல்கிறது, ரூபாய் 10,000 தாள் அச்சிடும் திட்ட செய்தி பொய் வதந்தி, நிதியமைச்சர் மறுத்து அறிக்கை வெளியீடு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். புதிதாக 10,000 ரூபாய் நாணயத்தாளை அச்சிடும் திட்டம் எதுவும் இல்லை என நிதி அமைச்சு கூறியுள்ளது. இது தொடர்பில் பரவும் வதந்திகளில் உண்மை இல்லை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதுவாறாயினும்
நிதி அமைச்சினுடைய செயலாளர் SR ஆட்டிகளை இது தொடர்பிலே தெரிவித்திருக்கிறார். பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிலர் தவறான வதந்திகளை உருவாக்குவதாக செயலாளர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனிடையே அந்நிய செலாவணி கையிருப்பின் அளவை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான திட்டங்களுக்கு அமைய மத்திய வங்கி ஆளுநர் மேற்கொண்டுள்ளதாக அதன் செயலாளர் SR ஆட்டிகள் தெரிவித்திருக்கிறார். அந்நிய செலாவணி கையிருப்பை விரைவாக அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த விடயம் குறித்து மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிபாட் கப்ராலை தொடர்பு கொண்டு வினவிய போது இம்மாத இறுதிக்குள் $3 பில்லியன் அதிக அந்நிய செலாவணி கையிருப்பை திரட்ட முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது ஏற்கனவே இலங்கையினுடைய மீள கடன் செலுத்தும் திறனை CCC என்ற தரத்தில் இருந்து CC என்ற தரத்துக்கு நேற்றைய தினம் ஃபிட்ச் அமைப்பு வெளியிட்டிருந்தது. அது தொடர்பான தகவல்களை நேற்றைய தினம் முழுமையாக எங்களுடைய DC மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தந்திருந்தோம். எவ்வாறாயினும் சமூக வலைதளங்களிலே பரவுகின்றது போன்று 10,000 ரூபாய் தாள் அச்சிடப்படுவதற்கான எந்தவிதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அது அச்சிடப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது வதந்தி என்பதை நாங்கள் அனைவரும் நினைவில் வைத்திருப்போம். இவ்வாறான பின்னணியில் தான் தரம் 1 தொடர்பான தகவல்கள் தினகரன் பத்திரிகையில் வழங்கப்படுகிறது. முதலாம் தர மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரலில் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையும் அது தொடர்பான தகவல்களை ஏந்தி வந்திருந்தது. தமிழன் பத்திரிகையும் அது தொடர்பான தகவல்களை சொல்கிறது. முதலாம் தர மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளில் ஏப்ரலில் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எதேவாறாயினும் 2022 ஆண்டுக்கான முதலாம் தர மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். பாடசாலைக்கு விண்ணப்பிப்பு நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை மறுதினம் 23ஆம் தேதி பாடசாலை தவணை முடிவடைந்து எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும். பாடத்திட்டத்தை முடிக்க ஏப்ரலில் கல்வியாண்டு முடிவடையும். வழமையான சுற்றறிக்கைகளுக்கு அமையும் பெற்றோர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஜனவரி 3ஆம் வாரத்தில் நடத்தப்படும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பமாகும். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை மே மாதம் நடத்தி ஜூன் பகுதிக்குள் முடிக்க பரீட்சை திணைக்களம் தயாராகி வருகிறது என்ற வகையிலும் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஏப்ரல் மாதம் ஆகின்ற பொழுது தரம் 1க்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. ஜனவரி மாதம் ஆகின்ற பொழுது தரம் 5க்கான புலமை பரிசில் பரீட்சைகள் நடைபெற இருக்கின்றன. பிப்ரவரி மாதம் ஆகின்ற பொழுது கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சைகள் இடம்பெற இருக்கின்றன. அதே போன்று மே மாதம் ஆகின்ற பொழுது ஜூன் மாதத்துக்குள் கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைகளை நிறைவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற விவகாரங்கள் இவ்வாறு கூறப்படுகின்ற பின்னணியில் தான் தினகரன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற மற்றும் ஒரு செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. நாட்டை முடக்காது கோவிடை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும், மக்களின் ஒத்துழைப்பே அவசியம் தினகரன் பத்திரிகை சொல்கிறது. அதே போன்று 2 தடுப்பூசிகளையும் பெற்ற சகலருக்கும் ஆப் மற்றும் QR குறியீடு ஜனவரி முதல் தடுப்பூசி அட்டை அவசியம் என்கிறார் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. 2 தடுப்பூசிகளையும் பெற்ற சகலருக்கும் ஆப் மற்றும் QR குறியீடு ஜனவரி முதல் தடுப்பூசி அட்டை அவசியம் என்ற வகையில்தான் அவர் தன்னுடைய தகவல்களை வழங்கி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. 1ஆம் மற்றும் 2ஆம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் 3வது தடுப்பூசியாக பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதேவாறாயினும் ஜனவரி மாதம் ஆகின்ற பொழுது பொது இடங்களுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது இந்த தடுப்பூசி அட்டைகள் கட்டாயமாக்கப்படும். அது தொடர்பான சட்ட விடயங்களும் அமலாக்கப்படும். அதற்கான சட்ட அனுமதி பெறப்பட்டிருப்பதாகத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலியா ரம்புக்வெல்ல நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த ஊடக அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஒரு தியேட்டருக்கு செல்வதாக இருந்தால் ஒரு தியேட்டருக்குள்ளே இருக்கின்றவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும். அது தொடர்பாக தேடி பார்ப்பது அதனுடைய பொறுப்பு அந்த முகாமைத்துவத்துக்கு இருக்கிறது என்ற வகையிலும் தான் நேற்றைய தினம் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டி அமைச்சர் கெஹலியா ரம்புக்வெல்ல தெரிவித்திருந்தார். அதே போன்று பொது இடங்களிலே அவர்களுக்கான ஸ்கேன் முறையொன்று, QR கோட் முறையொன்று அல்லது ஆப் முறையிலே அது தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு எண் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற வகையிலும் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது.
இதேபோன்று ஒமிக்ரோன் தொற்றினுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வருகின்ற பின்னணியில் இலங்கைக்குள் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றாளர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான விவகாரங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்ற நிலையில் COVID-19 வைரஸின் புதிய திரிபுகளை அடையாளம் காண்பதற்காக பயன்படுத்தப்படும் மரபணு பரிசோதனை செயல்முறை குறித்து சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகுமானம் வைத்தியர் ஹேமந்த் ஹேராத் கருத்து வெளியிட்டுள்ளார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். நாட்டை முடக்காது கோவிடை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்ற வகையில் தான் அவர் கோரிக்கை விடுக்கின்ற தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தடுப்பூசிகள் செலுத்துகின்ற நடவடிக்கை மும்முரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் அமெரிக்கா மீண்டும் இலங்கைக்கு உதவி செய்திருக்கிறது. தினகரன் பத்திரிகை வழங்குகிறது அந்த செய்தியை. அமெரிக்கா இலங்கைக்கு நன்கொடையாக தடுப்பூசிகள் 8,20,000 ஃபைசர் தடுப்பூசிகளை வழங்கியது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. 3வது பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்ற பின்னணியில் தான் அமெரிக்கா இப்பொழுது உதவி செய்திருக்கிறது என்ற பின்னணிகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த உதவிக்கு பின்னால் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழன் பத்திரிகையினுடைய அடுத்த செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கொழும்பில் இன்று சந்திப்பு, கூட்டறிக்கையில் தமிழ் அரசு ஒப்பமிடும் வாய்ப்பில்லை என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது 13ஐ அமுல்படுத்துவதற்கான இந்தியாவின் உள்ளீட்டை கோரிய ஆவணம் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் இன்று கையளிக்கப்படும், தமிழ் பேசும் தரப்புகள் கைச்சாத்திடவும் ஏற்பாடு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாயினும் தமிழ் முஸ்லிம் உறுப்பினர்கள் கொழும்பிலே இன்றைய தினம் சந்திப்பை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விஞ்ஞாபனங்கள் ஊடாக தமிழ் மக்களின் ஆணையை பெற்ற விடயங்களுக்கு உட்பட்டதான ஆவணங்களில் மட்டுமே தமிழரசு கட்சி கையெழுத்து நேரிடும். இவ்வாறு தமிழரசு கட்சி நேற்று தீர்மானித்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று காலையும் மாலையும் 2 அமர்வுகள் நடைபெற்றன. கொழும்பில் சம்பந்தன் எம்பியின் இல்லத்தில் முற்பகல் 11 மணிக்கும் பிற்பகல் 2 மணி வரை இந்த அமர்வு இடம்பெற்றிருக்கிறது. மாலை அமர்வு மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகி இரவு வரை இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சத்தியலிங்கம், ஸ்ரீதரன், சி.வி.கே. சிவஞானம், குலநாயகம், கலையரசன், ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா, துரைராஜசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு வராமையால் செல்வராசா இக்கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. இதற்கிடையில் 13A நடைமுறையாக்கத்துக்கான கடிதம் தொடர்பான கலந்துரையாடலும் ஒப்புமிடுதலும் என்ற தலைப்பில் டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அழைத்துள்ள கூட்டம் இன்று முற்பகல் கொழும்பு வெள்ளவத்தை மெரைன் டிரைவில் உள்ள குளோபல் டவர் ஹோட்டலில் அரங்க மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் மற்றும் மனோ கணேசன், மாவி சேனாதிராஜா, நீதியமைச்சர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன், அடைக்கலநாதன், அதே போன்று சித்தார்த்தன், ரவுப் ஹக்கீம், ரிஷாட் பதியுத்தீன், ராதாகிருஷ்ணன், பழனி திகாம்பரம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் என ஸ்ரீகாந்த் ஆகிய கட்சி தலைவர்கள் பங்கு கொள்ள உள்ளனர். தமிழரசு கட்சியின் நேற்றைய அரசியல் குழு கூட்டத்தில் காலை அமர்வில் இன்று நடைபெறும் மேற்படி தமிழ் கட்சிகளினுடைய கூட்டம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். அதே போன்று சுமந்திரனுடன் தான் மேற்படி கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. யுத்தத்தின் பின்னர் கடந்த 12 வருட காலத்தில் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் கூட்டமைப்பாக தமிழரசின் நிலைப்பாடு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கே தமது தமிழ் மக்கள் தங்கள் வாக்கு மூலம் ஆணை தந்துள்ளனர். அந்த ஆணையை பிரதிபலிக்கும் விதத்தில் இன்றைய தமிழ் கட்சிகளினுடைய கூட்டத்தில் ஆவணம் தயாரிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அதில் தமிழரசு கட்சி பிரதிநிதிகளான மாவை சேனாதிராஜாவும் சம்பந்தனும் கையெழுத்திட வேண்டும் என நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய தமிழரசு கட்சி தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மூலம் பெற்ற ஆணைக்கு அமைவாக அந்த ஆவணத்தை ஒழுங்குபடுத்துவதை சுமந்திரன் விசேடமாக கவனிக்க வேண்டும் என்றும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த 13ஐ நடைமுறைப்படுத்த வேண்டும், மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று இந்தியாவுடன் சில அழுத்தங்களை கொடுக்கின்ற வகையில் தான் இந்த கூட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்தியாவுடன் எதற்காக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றால் இலங்கை தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய உதவிகளை இப்பொழுது நாடி இருக்கின்றன, கடன் தொகைகளை பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன. அவ்வாறான பின்னணியில் தான் இந்த தகவல்கள் இப்பொழுது வடக்கு, கிழக்கு மற்றும் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகளினுடைய கட்சி தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து பேச்சுவார்த்தைகளை வரலாற்றில் முதன்முறையாக இப்பொழுது பேசியிருக்கின்றார்கள். இன்றைய தினமும் கூடுகின்றார்கள். முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
எவ்வாறாயினும் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியும் வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு முக்கியமான தகவலாகத்தான் மாறியிருக்கின்றன. வடக்கு விஜயம் வெற்றி, சீன தூதரகம் அறிவிப்பு, சீனாவுக்கும் வடமாகாணத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை என்றும் அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் கீச்சென் ஹாங்கிங் வடக்கு விஜயத்தின் போது பல்வேறு தரப்பினருடனும் சந்திப்புகளை நிகழ்த்தியதாகவும் அதன் போது தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் சீனாவுக்கு வடமாகாணத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் என்ற வகையிலும் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் ஒரு பக்கம் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று இந்தியா முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற பின்னணியில் தான் இப்பொழுது சீனா அறிவித்திருக்கிறது வடக்கு விஜயம் வெற்றி, சீன தூதரகம் அறிவிப்பு, சீனாவுக்கும் வடமாகாணத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை என்றும் தெரிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் தொடர்பான விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது தமிழன் பத்திரிகை அதனுடைய தலைப்புச் செய்தியை இவ்வாறு வழங்குகிறது. நாட்டை பொறுப்பேற்க நாங்கள் தயார், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அது தொடர்பான தகவல்கள் வீரகேசரி பத்திரிகையிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தயார் அனுரகுமார திசாநாயக்க என்ற வகையில் தான் நாட்டு மக்கள் இன்று முகம் கொடுத்துள்ள பாதிப்புகள் இயற்கையானதல்ல, மாறாக நீண்ட காலமாக பின்பற்றப்படும் தோல்வியுற்ற அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கையின் பிரதிபலனாகும். தனித்தனியாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடினாலும் இதிலிருந்து மீள முடியாது. இதிலிருந்து மீள்வதற்கு சரியான அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கையை நாட்டினுள் உருவாக்க வேண்டும். அதற்காக இந்த நாட்டை பொறுப்பேற்று கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் அவர்களுடைய மாநாடு இடம்பெற்றிருந்தது. அந்த மாநாட்டினுடைய முக்கியமான விடயங்கள் அடங்கிய தகவல்கள் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையும் அது தொடர்பாக சொல்கிறது. ஜனதா பாலக திகொல்லோகேம் அபேக்ஷா சலுவனு பாலக்கையாண்ட நாயகத்துவ சூதானம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஊழல் அரசியல்வாதிகளை அனுப்பிவிட்டு எங்களிடம் நாட்டை ஒப்படையுங்கள், நாட்டை பொறுப்பேற்க நாங்கள் தயார் என்று அனுரகுமார் திசாநாயக்க சொல்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. லங்காதீப பத்திரிகை வழங்கி இருக்கின்ற முக்கியமான 2 செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவெளி. டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். லங்காதீப பத்திரிகை சொல்கிறது, தெல் போர நதிவ எலவுழுவாக அக்கர தஹஸ் கணனாக் வினாஷாய் பதுல்லே குவியோ ஊழத்தி என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. பண்டாரவேல ஹப்புத்தலே வலிமாட ஊவ பர்ணகமியான பிரதேசவல பீட்டி எலவுளு வகா பீம் தஹஸ் கணனாக் මෙසේ විනාශවී ඇති අතර ගොවින් වගා බීම් අතහැර දමා ඇතයි ඔහු සඳහන් කරති என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான தகவல்களை தமிழிலே நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், உரம் மற்றும் கிருமி நாசினிகள் இல்லாமல் பதுல்லையிலே இருக்கின்ற பல விவசாய நிலங்கள் இப்பொழுது அழிந்திருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கரட் போஞ்சி அதே போன்று நோக்கோல் கிழங்கு போன்ற விவசாயங்களை மேற்கொள்கின்ற பண்டாரவல ஹப்புத்தல வலிமடு அதே போன்று ஊவ பர்ணகம பகுதிகள் மற்றும் மினிப்பே போன்ற பகுதிகளிலே விவசாய நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக அங்கு இருக்கின்ற விவசாயிகள் கவலை தெரிவித்திருப்பதாகத்தான் அது தொடர்பான விரிவான செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எது எவ்வாறாயினும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இந்த விவசாய நிலங்களுக்கான உரம் வழங்கப்படவில்லை அல்லது கிருமி நாசினி வழங்கப்படவில்லை என்ற விதத்தில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய பின்னணி தான் இந்த உற்பத்திகளினுடைய குறைவினுடைய பின்னணிகள் தான் மரக்கறிகளினுடைய விலை உயர்வுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. அடிப்படையில் பத்தோல கிழங்கினுடைய விலை 1 கிலோ 500 ரூபாவுக்கு சென்றிருப்பதாக நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஒரு ஈரப்பலாவினுடைய விலை, ஒரு காயினுடைய விலை 250 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருப்பதாக நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாயினும் ரசாயன உரத்திலிருந்து சேதன பசலைக்கு மாற வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்கு, அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு, சௌபாக்கிய நோக்கு திட்டத்திற்கு எந்தவித மாற்று கருத்தும் இந்த நாட்டு மக்களுக்கிடையிலே இல்லை. ஆனால் அது கட்டம் கட்டமாக
நடைபெற வேண்டிய ஒன்று. ஒரே முறையில் இதனை செய்வது எப்படி சாத்தியம் என்ற வகையில் கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் தான் மக்கள் இன்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவுகளை தான் இன்றைய தினம் பத்திரிகைகளும் பிரதான இடத்தினை வழங்கி அது தொடர்பான தகவல்களை வழங்கி இருக்கின்றன. தமிழ் மொழி மூலமான பத்திரிகைகளில் அந்த செய்திகள் பிரதான இடத்தை வகிக்காவிட்டாலும் கூட சிங்கள மொழி மூலமான பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அவைகள் மாறி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று லங்காதீப பத்திரிகை வழங்கி இருக்கின்ற மற்றும் ஒரு செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது லங்காவை கத்துன் திசியாக் டுபாய் கேக் හිරකරගෙන වැසිකිළියට යන්න දෙන්නේ විනාඩි 2-3යි கண்ண தென்னே பறிப்புய் பத்துய் நிதாகண்ணே பிமை என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இலங்கையிலிருந்து பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்கள் மூலம் சுற்றுலா வீசா மூலம் பல பெண்கள் இப்பொழுது துபாய்க்கு அனுப்பப்படுகின்றார்கள். துபாய் தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றார்கள். அவ்வாறு குர்நேகல் பகுதியிலே இருக்கின்ற ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் துபாய்க்கு சுற்றுலா வீசா மூலம் அனுப்பப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு வந்திருக்கின்ற ஒரு பெண் இது தொடர்பாக விளக்கப்படுத்தி இருக்கிறார், வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீட்டிலே சுமார் 200 பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களுடைய அவசர தேவைகளுக்காக 2-3 நிமிடங்கள் மாத்திரமே வழங்கப்படுகின்றன. பறிப்பு மற்றும் சோறு மாத்திரம்தான் அவர்களுக்கு உண்பதற்காக வேண்டி வழங்கப்படுகின்றன. அதே போன்று அவர்களுக்கான பல சர்ச்சைகள் அல்லது அவர்களுக்கு எதிரான பல விடயங்கள் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு துபாய்க்கு சென்று மீண்டு வந்திருக்கின்ற ஒரு பெண் தான் இது தொடர்பான தகவல்களை வழங்கி இருக்கின்றார். குர்நேகல் பகுதியில் இருக்கின்ற ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தான் இவர்களை அனுப்பி இருக்கிறது. எவ்வாறாயினும் அங்கிருக்கின்ற அவர்களினுடைய விநியோகஸ்தர்கள் அல்லது அங்கிருக்கின்ற அவர்களினுடைய நிபுணர்கள் இது தொடர்பிலே தேடி பார்ப்பதில்லை. அவர்கள் தான் இவர்களை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது சிறந்த ஒரு வீட்டு வேலைக்காக பணிப்பெண்ணாக உங்களை அனுப்புகின்றோம், அங்கே வீடுகளுக்கு சென்று பேசிக்கொள்ள முடியும் என்று இங்கிருந்து அழைத்து சென்று அங்கே மறைத்து வைப்பதாகவும் அங்கே அவர்களுக்கு பல கஷ்டங்களை துன்பங்களை வழங்குவதாகவும் தான் லங்காதீப பத்திரிகை இன்றைய தினம் செய்திகளை வழங்கி இருக்கிறது. எவ்வாறாயினும் இன்றைய தினம் தலைப்புச் செய்தியாக அல்லது பிரதான செய்தியாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி தொடர்பில் உரியவர்கள் அவதானத்தை செலுத்தி அது தொடர்பான தகவல்களை தேடி பார்த்தால் இவ்வாறு எத்தனை நாடுகளிலே இலங்கையர்களுக்கு நடக்கிறது என்பதை வெளியில் கொண்டு வர முடியும், அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இவைகள் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது முக்கியமான தகவல்களாக மாறியிருந்தன. எனவே இன்றைய தினம் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற கார்ட்டூன் செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. அந்த கார்ட்டூன் செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது முக்கியமாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய உஷ் கார்ட்டூன் செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். அந்த தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகையிலே முக்கியமான இடத்தை பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, அமெரிக்க அரசின் உயர்மட்ட தலைவர் ஒருவரை சந்திக்க இலங்கை அரசியல் தலைவர் ஒருவர் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்ததாம். சிங்கப்பூரில் நடக்கவிருந்த இந்த சந்திப்பு நடைபெறாமைக்கான காரணம் தெரியவில்லை. ஆனால் யுகதனவி ஒப்பந்தம் தொடர்பில் அரசு பின்னடித்து வருவதாக அமெரிக்கா அதிருப்தியுடன் இருப்பதாக தகவல் என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் வழங்கப்படுகிறது. கமன் கந்தர் சொல்கிறார், அரசாங்கத்தை பார்க்க பாவமாய் கிடக்குது, போற போக்க பார்த்தா நாங்கள் அரசாங்கத்துக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டி வரும் போல என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்கின்ற விதத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ எதிர்கட்சி ஆளும் கட்சியாகவும் ஆளும் கட்சி எதிர்கட்சியாகவும் இருக்கிறது போன்றுதான் அவர்களுடைய தகவல்கள் இருக்கின்றன. தினகரன் பத்திரிகை சொல்கிறது, கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா தொடர்பாக பல காணொலிகள் வீடியோக்களை நாங்கள் பார்த்திருந்தோம், உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இவ்வாறான பின்னணியில் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அல்லது முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தன்னுடைய மகள் பட்டம் பெற்றதற்கான ஒரு புகைப்படத்துடைய தன்னுடைய சமூக வலைதளங்களிலே வெளியிட்டிருந்தார். அவ்வாறான பின்னணி அதனுடன் தொடர்பல்ல இந்த கார்ட்டூன். ஆனால் இந்த கார்ட்டூன் இவ்வாறு சொல்கிறது, தலைவர்மார் அரசியல்வாதிகள் பிள்ளைகள் சட்டத்தரணிகளா டாக்டர்களா பட்டம் எடுத்து பேஸ்புக்ல போடுறத பார்க்க சந்தோஷமா இருக்குது. பிள்ளைகள் படிச்சா சந்தோஷம் தானே, தலைவர்மார் தங்களோட பிள்ளைகளை மாதிரி தொண்டர்களுடைய பிள்ளைகளையும் பார்ப்பது நல்லதுதானே என்ற வகையில் தான் அந்த கார்ட்டூன் செய்தி இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் லங்காதீப பத்திரிகையினுடைய பலாமல்ல கார்ட்டூன் ஒரு வித்தியாசமான கார்ட்டூனை வழங்குகிறது. $1 லட்ச அட்டக்கட்ட ரட்டக் தரக கரகான பேனே
எங்களுடைய ஜான்ஸ்டன் பிரணாந்து சொல்லியிருந்தார் நேற்றைய தினம். அது தொடர்பான தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் பலாமல்ல கேட்கின்றார், ஐ சீனுண்ட பயக்கரான்னு பரித என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன லங்காதீப பத்திரிகையில். இவருடைய கதிரை உங்களுக்கு நினைவிருக்கும். 52 நாள் அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்திலே எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டன, நாடாளுமன்றத்திலே எவ்வாறான சர்ச்சைகள் வெடித்திருந்தன, குழப்பங்கள் வெடித்திருந்தன. அப்பொழுது கதிரையை தூக்கி கொண்டிருந்தவர் இப்பொழுது பயந்து கொண்டு ஒரு நாட்டை எங்களுக்கு பகைத்துக் கொள்ள முடியாது. அப்பொழுதுதான் கேட்கின்றார், ஏன் அந்த நாட்டை பயமுறுத்த முடியாதா என்று. லங்காதீப பத்திரிகையினுடைய சரதம் கார்ட்டூன் சொல்கிறது, கல்கிய விபாக லபனவசரை முல்பாகியை பவத்வனவாக்கியலா தினேஷ் கீனவா. எங்களுடைய கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன சொல்கின்றார், பிற்போடப்பட்ட சகல பரீட்சைகளும் அடுத்த வருடம் நடைபெறும் என்று. அது தொடர்பான பத்திரிகை தகவல்களையும் பகிர்ந்திருந்தோம். இந்நிலையில் தான் சரதம் கேட்கின்றார், இது கூட சார் கல்கியை சார்ந்த மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. இவைகள் தான் முக்கியமான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும். எனவே இத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சந்திக்கலாம் நாளைய தினம்.